அதனால் இந்த பர்தாவுடைய விஷயம், ஹிஜாபுடைய விஷயம் நிஸ்வான் நடத்துகிறவர்களும் ரொம்ப ரொம்ப உச்சக்கட்டமான பேணுதலான மசாலாவை சொல்லுங்க. இதில் காலத்தினுடைய நெருக்கடின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு மார்க்கத்தில் வளைஞ்சு கொடுக்கிற போங்கு வந்துடுச்சு. இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் தாய்மார்கள் பெண்கள் பயான் கேட்கறதாக இருந்தால் கூட வெறும் ஆடியோ பயான்களை கேட்க வைங்க. எவ்வளோ பெரிய ஆலிமா இருக்கட்டும், ஷேகா இருக்கட்டும், உருவத்தோடு வரக்கூடிய பயான்களை தயவு செய்து கேட்க வைக்காது. அதுவும் அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 2 மனைவியரோடு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரோடு இருக்கிறாங்க. அங்கே யார் வர்றாங்க? பார்வை தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 2 பேரையும் ஓடி போய்க்குங்க, போங்க, போய் பின்னால் போயிருங்கன்னாங்க. இப்போ அந்த 2 மனைவியரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் பார்வை தெரியாதவராச்சு, அவர் எங்களை பார்க்க போகிறது இல்லையேன்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு பார்வை தெரியாது, எங்களை பார்க்க போகிறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஃப அம்யாவானி அன்துமா, நீங்கள் 2 பேரும் பார்வை தெரியாத குருடர்களான்னு கேட்டாங்க. உங்களுக்கு பார்வை இருக்குதில்ல, நீங்கள் அவரை பார்க்கத்தானே போகிறீங்க என்று கேட்குறாங்க. இத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கெட்ட எண்ணத்தில் பார்க்க போகிறாங்களா? நிச்சயமாக இல்லை. அப்போ அங்கே சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க, பேணுதல் அதுதான். எனவே பெண்களுக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கள்ட்ட பேணுதல் வருதோ அந்த அளவுக்கு சமூகத்தில் ஒழுக்கம் அதிகமாகும். பெண்களுடைய பேணுதலை வைத்து தான் சமுதாயத்தினுடைய எதிர்காலம் இருக்குது, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது. ஆக இன்றைக்கு சமூகத்தில் எல்லா வகையிலும் ஒரு கெட்ட விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். வெட்கக்கேடான ஒரு விஷயம் அதுதான் இன்னைக்கு சமூகத்தில் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிற மானக்கேடான விஷயங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. தவறான விஷயங்கள், அதை வெளிப்படையா என்னால் சொல்ல முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷ்தத்த கலபுல்லாஹி அலஸ்ஸுனாதி, தவறான உறவில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆண்களோ பெண்களோ இவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் மிக கடுமையாகிவிட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரொம்ப ரோஷப்படுவது எங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரோஷம் ரொம்ப பொங்கி வருவது எங்க தெரியுமா? அவனுடைய அடியார்களில் ஆண்களோ பெண்களோ ஒரு தப்பான உறவில் ஈடுபடும் போது தான் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கோபம் அடைகிறான்னு சொன்னான். ரொம்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை, அவனுடைய ரோஷத்தை தூண்டுகிற ஒரு செயல்னா அதுதான். அதனால இந்த விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உச்சக்கட்ட பேணுதலை கடைபிடிக்கணும். பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க, ஆண்களைப் போல நடக்கிற பெண்களையும் பெண்களைப் போல் நடக்கிற ஆண்களையும்.